இயேசு கிறிஸ்துவுக்கு என் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமையின் நேரம் என்கின்ற இறை புகழ்ச்சி ஆராதனை வழியாக நாங்கள் மீண்டுமாக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், வருடக்கணக்காக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இருந்து அவரை துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் உயிரோடு வாழுகிற நாளெல்லாம் நாம் ஆண்டவரை துதித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஜெப ஆராதனை, இந்த துதி ஆராதனை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற ஆராதனை, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற ஆராதனை, தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் இன்னல்கள் நெருக்கடிகளில் இருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆராதனை, சுகம் தரும் ஆராதனை, கடவுளுடைய திட்டங்களை நாம் அறிந்து கொள்ளுகிற ஆராதனை. உள்ளத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி இதயத்தை திறந்து நம் அன்பு தாய் அன்னை மரியாளிடத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, இரக்கத்தின் தாயே, இரக்கத்தின் தாயே, அருள் நிறைந்தவளே, அருள் நிறைந்தவளே, பெண்களுக்குள் பேறு பெற்றவளே, விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டவளே, மகா ஆச்சரியத்துக்குரிய மாதாவே, அம்மா உம்முடைய உதவியை நாடி நிற்கிறோம். உம்முடைய தயவை நாடி நிற்கிறோம். உம்முடைய இரக்கத்தை நாடி நிற்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு சேரும். எங்களுக்காக உன் திருமகன் நம் ஆண்டவர் இயேசுவிடம் மன்றாடி அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அருளை, அவருடைய பாதுகாப்பையும், அவருடைய சுகத்தையும், அவருடைய இறை பிரசன்னத்தையும், அவருடைய வல்லமையையும், முழு விடுதலையும் நிறைவாக எங்களுக்கு பெற்றுத்தார். வாழ்க மரியே, வாழ்க மரியே, வாழ்க மரியே. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே நன்றி, பரிசுத்தரே ஸ்தோத்திரம், வாழும் கடவுளே நன்றி, வாழும் கடவுளே ஸ்தோத்திரம், உயிருள்ள ஆண்டவரே நன்றி, உயிருள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி தூயவரே. ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை. உமது முன்னிலையில் எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்முடைய மத்தியிலே எப்பொழுதும் உமது அருகில் எங்களுக்கு பேரின்பம் உண்டு. உன் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. உன் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே, நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய
ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே. நாளெல்லாம் ஆராதனை. உள்ளத்தை திறந்த ஆண்டவரை நோக்கி ஆராதனை உமக்கே. நல்லவரே, நாளெல்லாம் ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. உன் முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உம் அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆம் ஆண்டவரே, உன்னிலை தான் ஆண்டவரே எங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி. என்னாலும் ஆண்டவரே உமது ஆண்டவரே அப்பா பிரசன்னத்திலே இருப்பது தான் எங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி. ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே அப்பா அந்த உணர்வை எங்களுக்காக தந்தரலாம் அப்பா. அனுதினம் உமது முன்னிலையில் ஆண்டவரே உமது ஆறுதலை நாங்கள் பெறுகிற பிள்ளைகளாக அனுதினம் எங்களை நிரப்புங்கப்பா. எங்கள் மத்தியிலே நீர் கடந்த வாரம் அது பிரசனத்தையும் பலமையும் அதிகமாக நாங்கள் அனுபவிக்க கூடிய ஆண்டவரே நேரங்களாக ஒவ்வொரு நாட்களும் இருக்கும்படியாக செய்திடலாம் அப்பா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது அன்பிற்காய் அரவணைப்புக்காக நன்றி அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். சொல்லுங்க அவரை பார்த்து. என்னை காக்கும் இறைவன் நீரே, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தேன். என்னையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசைவர் இல்லை. என்னையாளும் தலைவர் நீரே, உம்மை அன்றி ஆசைவர் இல்லை. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. என்னை காக்கும் இறைவன் நீரே, அரசாளும் தலைவர் நீரே. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே. நாளெல்லாம் ஆராதனை. இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆராதனை உமக்கே. தெய்வமே, நாளெல்லாம் ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கே. நல்லவரே, நாளெல்லாம் ஆராதனை இயேசுவே. இயேசுவே ஆராதனை உமக்கே. அற்புதரே, நாளெல்லாம் ஆராதனை. தூயவரே, பரிசுத்தரே, வாழும் கடவுளே, உயிருள்ள ஆண்டவரே, நற்கருணை நாதரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எப்போதும் ஆண்டவரே என் கண் முன்னே நான் உம்மை நிறுத்தி இருக்கிறேன். நீர் என் வலப்பக்கம் வீற்றிருப்பதால் நான் அசைவுற மாட்டேன் ஆண்டவரே. நான் அசைவுற மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து ஆண்டவரை துதித்து ஆராதியுங்க. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. எப்போதும் என் கண் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுற விட மாட்டீர்.
பக்கத்தில் இருப்பதனால் அசைவுற விட மாட்டீர். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். எப்போதும் என் முன்னே உம்மைத்தான் நிறுத்தியுள்ளேன். ஆராதனை உமக்கே இயேசுவே, நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே, நாளெல்லாம் ஆராதனை நாளெல்லாம் ஆராதனை நாளெல்லாம் ஆராதனை. ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட ஒப்புக் கொடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுடைய வாழ்விலே இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இயேசுவே, இரட்சகரே, கடந்த வாரம் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நன்றி அப்பா. Thank you Jesus. Thank you Jesus. Say thank you Jesus. Thank you Jesus For your presence. your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசு. நன்றி நன்றி இயேசு. நன்றி இயேசு. நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவரே. பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 15-16 இறை வசனம் சொல்லுகிறது, நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. சின்ன வயசிலிருந்து எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நாங்கள் மறைநூல் மறைக்கல்வி பாடசாலைக்கு செல்லுகிறோம். சண்டே ஸ்கூல். ஆண்டவருடைய வார்த்தையை சிறுவயதில் இருந்தே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேளையிலும் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது எங்கள் நம்பிக்கையை இந்த வார்த்தை ஆழமாக்குகிறது. From the childhood we go to the Sunday school and we studied about the word of God. Whenever we study the word of God, this word of God increase the faith in Christ. ஆண்டவருடைய இந்த வார்த்தை இயேசுவின் மீது நம்பிக்கையிலே நாம் இன்னும் இன்னும் ஆழமாக வளர அது நமக்கு உதவி செய்கிறது. And not only it's increase our faith in Christ, but also this word of God bring the salvation into our midst. அது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் மீது நம்பிக்கையை உண்டாக்குவதன் வழியாக மீட்பின் பாதையிலே நம்மளை வழி நடத்துகிறது. தூய்மையின் பாதையிலே நம்மை வழி நடத்துகிறது. இன்றைக்கு அநேக பேரை பார்த்திருக்கிறோம். பரிசுத்த வேதாமத்துல தங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த பிடித்த இறைவார்த்தை பகுதியை மட்டும் வாசித்து உன்னை அவர் வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை அதிசயங்களை காண செய்வார், அற்புதங்களை காண செய்வார், இரட்டிப்பான நன்மையினால் உன்னை அவர் நிரப்புவார், நீதியுள்ள வழக்கரத்தினால் உன்னை தாங்குவார். பலவிதமான ப்ராமிஸ் வேர்ட் வாக்குறுதிகள் இந்த வார்த்தையிலே உண்டு.
ஆனா பல தடவைகள் அந்த வாக்குறுதிகளை மட்டும் வாசித்து தியானித்துட்டு நாம் இருந்துடுறோம், அதிலே மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். ஆனால் நாம் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் நடக்கிறது அல்ல. நாம் எதிர்பார்க்கிற அந்த விடுதலையே இன்னும் காண முடியல. என்ன காரணம்? What is the reason? அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைய நாள் இந்த இறைவார்த்தை பகுதியை தியானிப்பதன் வழியாக ஆண்டவர் நம்மளை சிந்திக்க அழைக்கிறார். சிறு வயது முதல் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை, திருமறையை கற்று அறிந்திருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையினால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. தொடர்ந்து பவுல் சொல்லுகிறார் அழகாக, மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. இந்த இறைவார்த்தையை நாம் படிக்கிற பொழுது ஒரு கதை புத்தகத்தை வாசிப்பது போல, ஒரு நாவலை வாசிப்பது போல, ஒரு ஸ்டோரி புக்கை வாசிக்கிற மாதிரி, ஒரு பத்திரிகை நியூஸை வாசிக்கிற மாதிரி போன்றது அல்ல. Whenever we read the word of God, it's not just like as we read the storybook. When you read the storybook, we understand the message and just receive the knowledge. But when we read the word of God give us the inspiration of the Holy Spirit and give the revelation of the Lord. கடவுளுடைய வெளிப்பாடு பரிசுத்தாவியின் தூண்டுதலை பெற்றிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை பரிசுத்தாவியினுடைய வல்லமையினால் நிரம்பியிருக்கிறது. எபிரேயர் 4:12 சொல்லுது, அது உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் வெட்டும் வாளிலும் கூர்மையானது. When we read Hebrew chapter 4 verse 12, it says, word of God is live and active. It's live, it's living and active. உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. ஆகவே இது கடவுளின் தூண்டுதலை பெற்றுள்ளது என்பதால் அது கற்பிப்பதற்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இது கற்றுக் கொடுக்குது, என்னை கண்டிக்கின்றது, என்னை சீராக்குகிறது, என்னை நேர்மையான பாதையில நடத்துது. அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிக்கிற நேரத்தில் எந்த நேரம் எனக்கு சமாதானம் கொடுக்காது, எந்த நேரம் எனக்கு மகிழ்ச்சி தராது. காரணம், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளே வேதனையை கொண்டு வரும், என்னுடைய திட்டங்களில் இருந்து என்னை விலகச் செய்யும். நான் ஒரு பிளான் பண்ணியிருப்பேன் என்னுடைய வாழ்க்கையில, ஆனா இந்த வார்த்தையை வாசிக்கிற நேரம் அது என்னுடைய பாதையை விட்டு விலகி கடவுளுடைய பாதைக்கு என்னை அழைத்து செல்லும். அப்படி போகிற நேரம் என்னுடைய மனசு விட்டு கொடுக்காது, அது கஷ்டமாக இருக்கும், ஏமாற்றத்தை தரும். ஆனால் அதற்காக பரிசுத்தாவியின் துணையை நாடி அந்த தூண்டுதலை பெற்ற அந்த வார்த்தையின் ஊடாக என்னை அர்ப்பணிக்கிற பொழுது அது பிறகு எனக்குள்ளே மகிழ்ச்சியை கொண்டு வரும். எசாயா 55:11 சொல்லுகிறது, எந்த நோக்கத்துக்காக என்னுடைய வார்த்தையை அனுப்புகிறேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடம் திரும்பி வராது. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். Isaiah 55:11 it says, word of God never return with empty, but word of God is fulfilled which the purpose the God has sent it. எதற்காக அதை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை அதை நிறைவேற்றி வெற்றிகரமாக நிறைவேற்றுகிறது, கடவுளிடம் திரும்பி வருகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையிலே ஆண்டவர் நம்மளை சீராக்குகிறார், நேர்மையான பாதையிலே நடக்க அழைக்கிறார். நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொன்னார். என் வாழ்விலே நான் செய்த தவறுகளை உணர்ந்து, கடவுள் விரும்பாத காரியங்கள் நான் செய்திருக்கிறேன், அவற்றை உணர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுத்து, என் இதயத்தின் காயத்தை ஆற்ற வாரும், என் இதயத்தின் காயத்தை ஆற்ற வாரும் இயேசுவே என்று எங்களை முழுமையாக இந்த பாடல் வழியாக அர்ப்பணித்து ஜெபிப்போம்.
எங்களை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, ஜோவானைப் போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, பாடுவோம். ஜோவானைப் போல உன் மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா.